வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சௌச்சோ வச்சு எப்போ பாரு கூட்டு பொரியல்னு செஞ்சு போர் அடிக்குதா, அப்போ நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி சரின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நான் வந்து ரெண்டு சௌச்சோ தான் எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் நல்லா சீச்சு எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே தோலெலாம் நல்லா சீச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தோல்லாம் சீச்சுக்கோங்க ரெண்டுலேயுமே. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண தான் போகிறோம். மெயினாக என்னென்னா கட் பண்ணி அந்த உள்ளே இருக்க அந்த கொட்டையை வந்து எடுத்துருங்க. ஏன்னா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் அதை எடுத்துருங்க. இப்போ நான் ரெண்டுலேயுமே எல்லாத்துலேயுமே கொட்டை எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். பாருங்கள் நான் எந்தளவு கட் பண்ணியிருக்கேன்னு. ரொம்பையும் பொடுசாக கட் பண்ணணும் இல்லை, ஓரளவு கட் பண்ணால் போதும். ஸோ இப்போ குக்கரில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த 2 சௌச்சோவையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேங்க. ரொம்பையும் குட்டி குட்டியாக கட் பண்ண, ஏன்னா நம்ம வேக தான் வைக்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன். 3 பூண்டு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7-8 சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லிங்க. ஒரு 2 ஒரு மீடியம் சைஸில் அதையும் கட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா நம்ம வேக வச்சு அடுத்து மிக்சியில் அரைக்கிறனால நம்மளுக்கு எந்த சைஸ் போட்டாலும் ஓகே தான், வேகணும் நல்லா. ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துருக்கேன். அந்த காய் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போ குக்கரில் மூடி வச்சு ஒரு 5-6 விசில் வைக்கிறேன் நான். ஸோ ஸ்ட்ரீம்லாம் நல்லா போயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு சூப்பராகவே. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த சௌச்சோ காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம மிக்சிக்கு மாற்றிடலாம். நல்லா ஆற விட்டு மிக்சியில் போடுங்க, இல்லாட்டி வெளியில் ஃபுல்லாக தெரிச்சிரும். ஸோ தண்ணி வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் தேவையான அளவு தண்ணி, அந்த தண்ணியவே சேர்த்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது போக தான் நான் மிச்சத்தை நான் சேர்த்து இப்போ அரைக்க போகிறேன். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்சியில் வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டால் போதும். பாருங்கள் இந்தளவு நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அடுத்தது நீங்கள் எப்பயும் போல் சட்னி தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டால் சூப்பரான சௌச்சோ கூட்டு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.